Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோசப் விஜய் அண்ட் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்ற தமிழ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கான்ஜரிங் தி லாஸ்ட் ரைட் இந்த படம் வந்து செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கான்ஜரிங் தி லாஸ்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி. ஸோ ஸ்மெல் ஃபேமிலி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் என்ன உண்மையாக நடந்துச்சு, பேய்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுச்சு அண்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய்களால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாலும் நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் வருது, நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம பண்ணுற வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஜரிங் தி லாஸ்ட் நைட் 1973 ஜாக் அண்ட் ஜெனட் அப்படின்ற 2 பேர், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஃபேமிலி. ஸோ இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நல்ல வீடு கம்மி ரேட்டில் கிடைக்குது. ஓகே, கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வாங்குறாங்க. அந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீடு குடியேறாங்க, அதை ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ரெனோவேட் பண்ணி அந்த வீட்டில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் எப்பவுமே சந்தோஷமாக இருந்தால் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது, ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1974 இந்த இயர் தான் ஜாக் அண்ட் ஜெனட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு இயர். ஸோ 1974 கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனட்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது சம்திங் ஸ்பிஷி இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா செவுத்தில் வந்து கரைப்படியுது, ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்க டிவி ஆன் பண்ணாமல் தன்னாலே டிவி ஆன் ஆகுது, டிவி ஆஃப் ஆகுது, சம்திங் யாரோ அங்கே இங்கே போகிறாங்க நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உருவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி பயப்படுறாங்க. ஸோ ஜாக் வந்து எப்போ யூஸ்வலாக ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஒரு பர்சன் அப்படின்றதுனால ஜாக் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஜானட் வந்து ஜாக் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது, செவுத்தில் வந்து கரைப்படிது, ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணாலும் டிவி ஆஃப் ஆகிட்டு ஆனாவது யாரோ போயிட்டு வர மாதிரியான உருவங்கள் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட ஜானட் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது ஜாக் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கல. அவர் வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, உன்னோட ஒரு மனபிராந்தி அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாக் வந்து அது சீரியஸாக எடுத்துக்காமல் கண்டுக்காமல் விடுறாரு. ஆனால் ஜெனட் வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஜாக் அதை வந்து இதுவே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் போட்டு தான் இந்த வீடு நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோ ஜெனட், இந்த வீடு தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம், என்ன ஆனாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஜெனட் கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயத்த விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் அண்ட் ஜெனட் பேசினதுக்கப்புறம் ஜெனட் வந்து வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க போய் போகிற அந்த டைமில் ஜாக்கும் போய் படுத்துடுறாரு. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் ஜெனட்டை யாரோ தொடுற மாதிரி ஒரு ஃபீல் ஜெனட்டுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உடனே அவங்க அலறிச்சி இருந்து ஜாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜாக் இந்த மாதிரி வந்து என்னை யாரோ தொடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட் வந்து ஜாக்கிட்ட சொல்கிறதா மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதே நேரத்தில் ஜாக்குக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கு. பட் ஆனால் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அவர் வந்து ஓகே 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 ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஜானட்டை படுக்க வச்சிடுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஜாக் அண்ட் ஜெனட் 2 பேருமே ஒரு பேட் ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில். ஜெனட்டை விட ஜாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி அதிகமாக போய் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கை வந்து யாரோ தொடுற மாதிரி, ஜாக் வந்து ஒரு உருவத்தை பார்க்குறாரு அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் சவுண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஜாக்குக்கு செக்ஷுவலாக ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஒரு பேய் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்குது, எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சுமே அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க. சர்ச் வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் போனதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க பயம், பட் வேறு வழி இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க போய் ஆகணும் அப்படின்றதுனால
அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ எப்பயும் போல் அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி டைமில் ஜாக்கோட பசங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கிச்சனில் வந்து ஜெனட் வந்து ஃபுட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேபிள் உட்காந்துட்டு இருக்க பசங்க வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க டேபிள் மேலே இருக்கிற லைட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபால் ஆகுது அந்த டேபிளில். ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க ஜாக் அண்ட் ஜெனட். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா பார்த்தா எதுவும் ஆகலை. அந்த விதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எட் அண்ட் லொரைன் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது தான் எட் அண்ட் லொரைன் இந்த கதைக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ எட் அண்ட் லொரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்படி ஏதாச்சும் அன்யூஷுவலாக இல்லை ஒரு பேடான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சர்ச்சில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஃபாதர் கிட்ட நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து ப்ரேயர் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்க எட் அண்ட் லொரைன். எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஜாக் அண்ட் ஜெனட்டோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க வந்து ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு பேடான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு பேடான ப்ரெசன்ஸ் வந்து லொரைனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இந்த கதையில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறது ஒரு பேய் இல்லை 4 பேய். என்னென்ன பேய்ங்களாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு பேய் வந்து ஒரு வயசான பேய், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் லேடி, அதுதான் வந்து ஜாக்கிட்ட செக்ஷுவலாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்தது. அண்ட் இன்னொரு பேய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்க்ரி மேன், கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு ஆங்க்ரி மேனோட ஒரு பேய். அண்ட் இன்னொன்று 4வதாக, இதுதான் முக்கியமான பேய், 4வதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீமன். இந்த 4வதாக இருக்கிற இந்த டீமன் தான் மற்ற 3 பேய்களையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்மெல் ஃபேமிலிக்கு கொடுக்க வைக்குது. இதை சொல்லும்போது எனக்கே சிலுக்குது, பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இப்படி நடக்குதா, ஒரு 10 இயர்ஸ் வந்து இவங்க இந்த ஸ்மெல் ஃபேமிலி வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படிக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை சொல்லும்போது இன்னும் வந்து ஒரு மாதிரி சிலுக்குது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது, இந்த 4 பேய்களை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து எட் அண்ட் லொரைன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த பேய்கள் எப்படி இங்கே வந்தது அப்படின்றத ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜாக் அண்ட் ஜெனட் இந்த வீட்டுக்கு புதுசாக வரும்போது இவங்க இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால. ஸோ அவங்க ரெனோவேட் பண்ணும்போது இந்த 4 பேய்களும் ரிலீஸ்ட் ஆகிருக்கு இந்த வீட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பத்துலேருந்து தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாக் அண்ட் ஜெனட்டுக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், ஜாக் அண்ட் ஜெனட் மட்டும் இல்லை, அவங்க குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து நிறைய இந்த பேய்களால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ரெனோவேட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த பேய்கள் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காது. தேவையில்லாமல் போய் ரெனோவேட் பண்ணிட்டு எதுக்கு அதை பேய்களை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இதை படிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பேய்கள் வந்து இந்த வீட்டிலேருந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எட் அண்ட் லொரைனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாக் அண்ட் ஜெனட் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு பெஸ்ட்டான ஃபாதர் கிட்ட வந்து நாங்கள் இந்த இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவர் வந்து இந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இன்கேஸ் அந்த ப்ரேயர் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த டீமனுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்திங்கன்னா ஜானட் ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் வேறு வழி இல்லை, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது, அவங்ககிட்ட காசும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஃபாதர்கிட்ட வந்து வர சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா 1985 நடக்குது. ஸோ 1986 வந்து பார்த்திங்கன்னா எட் அண்ட் லொரைன் சொன்ன மாதிரியே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபாதர் வந்து அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ண வராரு. அவங்க நினச்சி கூட பார்க்கல, அந்த ப்ரேயர் வந்து ஃபெயில் ஆகுது. மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் வந்து அனுபவிக்கிறாங்க அந்த 4 பேய்களால். அது அந்த யங் லேடி பேய் மட்டும் நிறைய அப்யூஸ் வந்து அந்த ஜாக்குக்கு வந்து கொடுக்குது. பட் அந்த ஓல்ட் லேடி பேய் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் ஆகிருக்கு. இந்த ஸ்மெல் ஃபேமிலியை பற்றி தேடும்போது என்னென்ன மாதிரி டார்ச்சர்ஸ்லாம் வந்து இந்த பேய்கள் வந்து ஜாக் அண்ட் ஜெனட் ஃபேமிலி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே சொன்ன மாதிரி ஜாக் அண்ட் ஜெனட் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக நிறைய டார்ச்சர்ஸ் வந்து இந்த பேய்கள் கொடுத்துருக்கு. அண்ட் ஜெனட்டை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு செவுத்தில் அடிக்கிறது, திருப்பி ட்ராப் பண்ணுறது ஹைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டார்ச்சர்ஸ் வந்து ஜாக் அண்ட் ஜெனட் கொடுத்துருக்கு. அண்ட் அவங்க பசங்களுக்கும் 2 பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த பேய்களால். ஸோ என்ன பண்ணுறது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போகுது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
ஸோ சர்ச்சாலுமே இது முடியல, எடன் லொரைன் அவங்களாலையும் இது வந்து முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மீடியா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்டேருந்து என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே அந்த அவங்க டார்ச்சர் அனுபவிக்கிற அந்த டார்ச்சர்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே அவங்களுக்கு கிடைக்கல. பட் பப்ளிக் கிட்டேருந்து ஓகே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்குது. பட் அதுவுமே கொஞ்ச காலம்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க, செலிபிரிட்டி ஆகணும்னு நினச்சிட்டு இந்த விஷயம் வந்து பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து இவங்க மேலே ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காசுக்காக இந்த மாதிரி பேய் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்ற ஒரு கதையெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஜாக் அண்ட் ஜெனட் மேலே வைக்கப்படுது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பப்ளிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டாண்ட வந்து இதான பேய் வீடு, பேய் எங்கே இருக்குது காட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜாக் அண்ட் ஜெனட் ஃபேமிலியை. மீடியா கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போனாங்க. பட் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல, அவங்க பேக் ஃபயர் ஆகுது. இப்படியே காலங்கள் போடுது. 1987 மறுபடியும் எட் அண்ட் லொரைன் இந்த கதைக்குள்ளே வராங்க. ஸோ பப்ளிக் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, இந்த வீட்டில் உண்மையாக பேய் இருக்கா, அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க ஜாக் அண்ட் ஜெனட் ஃபேமிலி கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது எட் அண்ட் லொரைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், சவுண்ட்ஸ் அண்ட் வீடியோஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் ப்ரூஃப்காக அப்படின்னு சொல்லிட்டு எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலிக்குள்ளே திருப்பி என்டர் ஆகுறாங்க. அண்ட் தே ஸ்டார்டட் கலெக்டிங் த டீட்டெயில்ஸ் அபவுட் அந்த பேய்களை பற்றி. ஸோ அந்த 4 பேய்களை பற்றி அவங்க கலெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஆங்கிரியான ஒரு பேய் ஒன்று இருந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 3ஆவதாக ஒரு பேய் சொன்னால. ஸோ அந்த ஆங்கிரியாக இருக்கிற பேய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக். ஸோ அந்த பேட்ரிக் வந்து எதனால் இவங்களை டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ரிக் வந்து இந்த வீட்டில் தான் இப்போ ஸ்மால் ஃபேமிலி என்ன வீட்டில் வாழ்கிறாங்களோ அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்கு. ஸோ அந்த பேட்ரிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது. அந்த ஒய்ஃப் வந்து பேர் எலிசபெத். ஸோ அந்த எலிசபெத் வந்து இன்னொரு ஆள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ பேட்ரிக் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத தாங்கிக்க முடியாமல் அந்த பாய் ஃப்ரெண்டையும் சாவடிச்சு அவன் ஒய்ஃபையும் சாவடிச்சிட்டு, ஒய்ஃபை சாவடிச்சதை அந்த கஷ்டத்தை வந்து ஏற்றுக்காமல் அவனே தானே பேட்ரிக் சாவடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஒன்ஸ் இந்த ஜாக் அண்ட் ஜெனட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும், ஸோ அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது, ஸோ பேட்ரிக் போய் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட் வந்து எலிசபெத், அதாவது பேட்ரிக்கோட ஒய்ஃப் எலிசபெத்னு சொல்லிட்டு ஜெனட்டை பார்த்து நினச்சிக்குது. அண்ட் ஜாக்கை வந்து எலிசபெத்தோட ஒரு அந்த பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா அந்த பையன் அப்படின்ற மாதிரி பேட்ரிக் வந்து நினச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓவராக இந்த வீட்டில் அவங்க வந்ததுக்கப்புறம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக டார்ச்சர் நடக்குது. அண்ட் அந்த முக்கியமான அந்த 4ஆவதாக இருக்கிற அந்த டீமன் இவங்களை வந்து இந்த 3 பேரையும் யூஸ் பண்ணி அவங்கள இன்னும் டார்ச்சர் கொடுக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து லொரைனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய சவுண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ 1989, ஸோ இந்த இயரில் சர்ச் ஒரு ஃபாதர் மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் அண்ட் நிறைய பீப்புள்ஸை கொண்டு வந்து அந்த வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண வைக்கிறாங்க எட் அண்ட் லொரைன். ஸோ அப்படி ப்ரேயர் பண்ண வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற கோஸ்ட் வந்து அந்த வீட்டை விட்டு போயிடுது. அவங்களோட ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சால்வ் ஆகி அவங்க யூஸ்வலாக அவங்க வீட்டில் எப்பயும் போல் அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டில் இருக்க தோணலை. ஸோ காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஜாக் அண்ட் ஜெனட் வித் அவங்களோட பசங்களோட வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நிறைய பேர் வராங்க. அதாவது ஸ்மால் ஃபேமிலி இருந்த அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்து வராங்க, தங்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெசன்ஸும் ஃபீல் ஆகலை. ஒரு 2-3 பேர் வந்து அந்த வீட்டில் வந்து மாறுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெசன்ஸும் ஃபீல் ஆகலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எட் அண்ட் லொரைன் வந்து அந்த பேயை வந்து ஓட்டிட்டாங்க, ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதை வந்து முடியுது. பட் இங்கே ஒரு தியரி வந்து வருது. அது என்ன அப்படின்னா, ஜாக் வந்து ஒரு சர்ஜரி, அவரோட பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி வந்து நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஜாக் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. செக்ஷுவலாக ஒரு ஃபீல் வந்து அவர் பண்ண, ஒரு கோஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருக்காரு. லைக் இந்த பேய் வந்து தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாக் வந்து ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்றதுனால மேபி ஒரு பிரெயினில் வந்து ஏதாவது இஷ்யூவாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தியரி வந்து நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆனால் ஜாக் மட்டுமே இதை ஃபீல் பண்ணலை. ஜெனட் அண்ட் அவங்களோட பசங்களும் இந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தியரி
இந்த கதையை பார்க்கும்போது இது ஒரு பொய்யான ஒரு தியரியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஃபேமிலி வந்து அந்த பெயிங்களால் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த கஷ்டம்லாம் பட்டு அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகி அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போயிருந்திருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜரிங் தி லாஸ்ட் ரைட் படத்தில் வந்து கதையாக இருக்க போது. பட் இந்த கதையில் சில பல சினிமேட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்வியஸ்லி ஆட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு படம் எப்பயுமே நார்மலாக எடுத்தால் அதை பார்க்க முடியாது. சினிமேட்டிக் ஃபீல் வந்து கொண்டு வரணுன்றது நிறைய விஷயங்கள் இந்த கதையை சுற்றி ஆட் ஆன் பண்ணி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கான்ஜரிங் படத்துக்கு யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கான்ஜரிங் படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு லாஸ்ட் படமாக இருக்க போகிறதில்ல. ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. மேபி இந்த கான்ஜரிங் படத்தில் எடன் லொரைனோட ஸ்டோரி வந்து எண்டாக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கான்ஜரிங் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டாக படத்தில் சொல்ல வேண்டிய கதைகள் அவ்வளோ இருக்குது. பட் மோஸ்ட்லி எடன் லொரைன் அவங்களோட யங் ஏஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அண்ட் ப்ரெசண்ட்டில் லொரைன் வந்து எப்படி இறந்தாங்க ஒரு யாரோ ஒருத்தர் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த ட்ரைலரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்களோட எமோஷனல் சைடும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து டச் பண்ணி இந்த ஸ்மால் ஃபேமிலி அவங்களோட கதையில் இன்வால்வ் ஆகி தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டர் தென் இட்ஸ் பை ஜோசப் விஜய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. எனக்கு இந்த கதையை பற்றி பேசும்போது லைட்டாக அது அள்ளு விடுது. ஓகே, இந்த கதையை இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோவும் இதோட முடிச்சுப்போம்.